அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 முடிய. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி. உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை எப்படி கேட்டு அதை மனதில் பதிய வைத்து வாழ்வாக்க வேண்டும், அதனால் என்ன பயன் என்று நமக்கு ஒரு பாடம் எடுக்கின்றார். 4 காரியங்களை சொல்லுகின்றார். முதல் காரியம், இறை வார்த்தைகளுக்கு அல்லது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டுமா. முதல்ல கேளு, இறை வார்த்தையை கேளுன்றார் ஆண்டவர். ஒன்று படிக்கலாம் அல்லது கேட்கலாம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த இறை வார்த்தையை தினந்தோறும் படிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற, இறை விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகள், நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான வார்த்தைகள், பாவத்தை வெறுக்க வைக்கிற வார்த்தைகள், அது வாழ்வு தரும் வார்த்தைகள், உயிரளிக்க வார்த்தைகள், ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. முதல் காரியம். 2வது, அதை கவனி. சும்மா ஏனோ தானோடு கேட்டு போகாத. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகாத. அது கடவுளுடைய வார்த்தைகள், அதுக்கு உயிர் இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? கவனமாக கேளு. சும்மா கேட்கறது இல்லை, கவனமாக கேட்கணுமா. 3வது அவர் சொல்லுகின்றார், அவன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. கேளு, அதை கவனமாய் கேளு, அதை உள்ளத்தில் பதித்து வை. இறை வார்த்தை ஏதோ கேட்டோம் போனோம் வந்தோன்னல்ல, கேட்க இறை வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்து வைத்து கொள்ளும் போதுதான் அது நம் உள்ளத்திலே புதிய புதிய சிந்தனைகளை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும், தீர்மானங்கள் எடுக்க வைக்கும். அது நம்மை வளப்படுத்தும், பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியானவர் இறை வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை கண்டித்து உணர்த்தி திருத்துகிறாராம். எதற்கு? நற்செயல் செய்வதற்கு, நம்மை பயிற்றுவிப்பதற்காக நம்மை கண்டித்து உணர்த்தி திருத்துகிறாராம். எதன் மூலமாக? இறை வார்த்தை மூலமாக. அப்போ அந்த இறை வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் கவனமாக கேட்டு உள்ளத்தில் பதித்து வைத்து அதுக்கு செவி கொடுத்து நம்மை வாழ்வாக்க வேண்டும் பார்க்கலாம். கடைசி ஒரு காரியம், அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், உடல்நலமும் தரும். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து வாழ்வில் நீ கடைபிடித்து கொண்டு வந்தால், அதை செயல்படுத்தி வந்தால், அது உள்ளத்திற்கு என்ன கொடுக்கும்? உயிரளிக்கும். அதான் விசுவாசத்தை கொடுக்கும், ஆண்டவர் மீது நம்பிக்கையை கொடுக்கும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அந்த உயிர் வாழணும்னா நம்ம உடல் வாழ வேண்டுமென்றால் உயிர் அவசியம். அது மாதிரி நாம் ஆன்மா கடவுள் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவரை விசுவாசிக்கிறதாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை கொடுப்பது இந்த இறை வார்த்தை. அதோடு கூட என்ன பண்ணுமா? உடல் நலமும் தரும். இறை வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் மீது நமக்கு பற்றுறுதி பெருகும், விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். அதில் மிக முக்கியமான ஒரு நன்மை, நமக்கு உடல் நலமும் தரும், அடுத்ததாக ஆன்ம நலமும் தரும். எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வல்லமை உள்ள இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாக கவனமாக முதலாக செவி கொடுக்கிறவர்களாக, அதை கவனிக்கிறவர்களாக, அதை உள்ளத்தில் பதிய வைக்கிறவர்களாக, அதை விட்டு விலகாதவர்களாக இருக்கணுமா. அது முக்கியமானது, விலகாதவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உயிரையும் கொடுத்து உடல் நலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே,
உம்முடைய இறை வார்த்தைகள் அது உயிருள்ளதும் ஆற்றல் மிகுந்ததுமான வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே அவைகளை நாங்கள் முதலாவதாக கேட்கவும் கவனிக்கவும் அதை உள்ளத்தில் பதிய வைக்கவும் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. அதை வாழ்வில் செயல்படுத்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.